மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த ஜென்சி மீட்டப்னு ஒரு மீட்டப் நடத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மீட்டப் நடத்தின ஒரு ஒருங்கிணைப்பாளரை கைது பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள், கனிமொழி அவர்கள்லாம் பயங்கரமாக கோவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா அது, நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோமே, என்ன கதை தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கதையை நான் முழுமையாக அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவை போட்டு குஜிலி மஸ்து பண்ணுறாரு ஐயா சண்முகம் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். பக்காவான அடி. திமுக வளவளன்னு எழுதினாலும் ஐயா சண்முகம் அவர்கள் ஒரே ட்வீட், அவங்க கட்சியோட அதிகாரப்பூர்வமான பக்கம், வேற லெவலில் அந்த பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவது, அதாவது எனக்கு இது ரொம்ப எமோஷனலாக இருக்குது, மேபி உங்களுக்கும் கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். நம்ம அண்ணனுக்காண்டி அந்தோமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி சில முக்கியமான பல விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போது ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலைல கனிமொழி அக்கா ஒரு ட்வீட் போட்டாங்க, அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாங்க. ரெண்டையுமே நான் படித்து பார்த்தோன்னா நள்ளிரவு 12 மணிக்கு இந்த மாதிரி அராஜகமாக காவல்துறையை ஏவி அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி ஜென்சி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுற அந்த ஒருங்கிணைப்பாளரை இப்படி கைது பண்ண முயற்சி பண்ணலாமா? அப்போ கைது பண்ணலை, முயற்சி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அவரோட ட்வீட்டில் தெரியுது. இது வரைக்கும் அவர் கைது செய்யப்பட்டார் அல்லது கைது செய்ய போலீஸ் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் போயிட்டு இருக்கே தவிர கைது பண்ணிட்டாங்க, இவர் இங்கே இருக்கார் அங்கே இருக்காருங்கிற மாதிரி எந்த செய்தியும் இல்லை. அப்போ அங்கே கைது செய்ய முயற்சி தான் நடந்திருக்கு. என்ன சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்கள். நள்ளிரவு 12 மணிக்கு அரசை விமர்சனம் பண்ணதுனால ஒரு ஜென்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்கிற இந்த ஒருங்கிணைப்பாளரை இந்த அரசாங்கம் கைது செய்ய முயற்சி பண்ணுது. இதானே நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு? அப்படியே திருப்பி சொல்லி பாருங்களேன். திமுக ஆட்சியில் நள்ளிரவு 12 மணிக்கு கிஷோர் கேசாமிங்கிற ஒருத்தரை போய் பிடிச்சிங்களே, அது என்ன கதை? மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, வரராஜன் அப்படிங்கிற ஒரு ஐயா இருக்கிற அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட பட்டியல் அத்தனையுமே எடுத்து பார்க்கலாமா? இவங்களாம் என்ன பண்ணாங்க? எதனால இந்த ஆட்சியை எதிர்த்து விமர்சனம் பண்ணாவே கைது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல, இவங்களாம் என்ன பண்ணாங்க? எதுக்காண்டியா இவங்கெல்லாம் கைது பண்ணீங்க உங்கள் ஆட்சியில்? என்ன கதை? இதில் சவுக்குக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப மோசமானது. சவுக்குக்கு எனக்கு 1008 கருத்து வேறுபாடு இருக்குது. இருந்தாலும் அரசாங்கத்தின் ரீதியாக அவர் சந்தித்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அப்போ அதெல்லாம் என்ன கதை? இப்போ இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எது வேணா இருக்கலாம். முயற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ஏன் முயற்சி பண்ணுறாங்க? இப்போ இந்த ஜென்சி மீட்டப் அப்படிங்கிறத திமுக என்ஜாய் பண்ணதோ இல்லையோ, தாவேக்கா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. டெய்லி எங்கள் விழுப்புரமா, எங்க சேலமா, எந்த ஊர்ல போடுறீங்க மீட்டப்பு, நாங்க உட்காந்து லைவ் பார்க்குறோம்னு சொல்லி நாங்க அத்தனை பேரும் உதயன் தம்பினா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டத்தை நாங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ண போறோம்? அப்ப அவர் ஏதாவது பண்ணிருக்கிறதுனால தானே இந்த ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. நியாயமான பாயிண்ட் தானே இது. அப்ப அவர் என்ன பண்ணார் அப்படின்னு தேடி பார்த்தா, இங்கே பாருங்கள், இந்த வீடியோக்கெல்லாம் நான் போடவே முடியாதுங்க, அவ்வளவு மட்டமாக பேசி வச்சுருக்காரு. இந்த வீடியோக்களில் ஜெய்சன் சந்தை உங்கள் அப்பாவை எங்கே தேடிட்டு இருக்கீங்க அப்படிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். அதாவது ஒரு மனுஷனை அரசியல் ரீதியாக நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், தப்பு கிடையாது, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவரை எப்போதுமே தனிப்பட்ட தாக்குதல் தான் கட்சி ஆரம்பித்த பிறகுலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அவர் அரசியல் களத்தில் மாண்புமிகு அப்படிங்கிற இடத்துக்கு போன பிறகும் தனிப்பட்ட தாக்குதலை பண்ணுறீங்க. ஏன் தெரியுமா? அந்த திமுகவில் இருக்கிற அந்த கொத்து சில பேர் இப்படி பண்ணுறாங்க. ஏன்னா திமுகவோட எதிர்காலம் சொல்லப்படுற எதிர்க்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே செங்கல்பட்டில் மனைவியை தேர்றவர் தானே நீங்கன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட தாக்குதலை நடத்துறாரு. அவர் இந்த தாக்குதல் நடத்துறாரா, அதுக்கப்புறம் அண்ணனே பாயிறாரு, அப்போ நம்ம பாஞ்சா என்ன தப்புன்னு சொல்லி இந்த தம்பிகள் பாயிறாங்க. அப்புறம் கைது பண்ண நடவடிக்கை வரும்போது ஐயோ கைது பண்றாங்கன்னு சொல்லி குதிக்கிறாங்க. ஸோ எனக்கு இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ புரியல. நீங்க அரசுக்கு எதிராக விமர்சனம் பண்ண அத்தனை பேரும் கைது பண்ணீங்க, இங்க அவதூறாவும் தனி மனித தாக்குதல் நடத்தக்கூடியவங்களை மட்டும்தான் கைது பண்றாங்க. ஏன்னா இது அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதுக்கு முன்னாடி முக்தார் மேலையும் திருச்சி சூர்யா மேலையும் இந்த ஆட்சிக்கு எதிரான பயங்கரமான விமர்சனம் பண்ணாங்கன்னா வழக்கு போட்டாங்க அல்லது கைது பண்ணாங்க. ரொம்ப தெளிவா ஒரு பெண்மணி கொடுத்த புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு. சரிங்களா? அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. மாரிதாஸ் அவர்கள் மாண்புமிகு அமைச்சரை பத்தி ஒரு ஏஐ புகைப்படத்தை பயன்படுத்தினதுனால கைது நடவடிக்கை நடந்துச்சு, நீதிமன்றம் வெளியே விட்டாங்க. இதுதான் நடந்தது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இவர் ரொம்ப மட்டமாக மாண்புமிகு முதலமைச்சரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப பார்த்துட்டு ஒரு அரசாங்கம் சும்மா இருக்கணுமா? எனக்கு தெரியல. நாகரிகமா நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க. ஏன் நானே தாவே காட்சியில் சில விஷயங்களை விமர்சிச்சு என்னோட வீடியோக்களை பேசுறேன். வேற சில பேர் நம்ம தோழர்கள் பேசுறாங்க. ஏன்னா விச்சுவல் வாரியர்ஸ் எல்லாத்துக்கும் ஆமா போட மாட்டாங்க. மாற்று கருத்து இருந்தா மாற்று கருத்தை முன் வைப்பாங்க. நாகரிகமா சரியா மரியாதையா நாங்க பேசிட்டு இருக்கோம், எங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லையே. அதே நேரம் எங்களை மரியாதையா விமர்சிக்கிற யாருமே நாங்க எதுவுமே பண்ணலையே. அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் இந்த அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணுதுன்னா அந்த குறிப்பிட்ட நபர்கள் அவதூறாவும் தனி மனித தாக்குதலும் நடத்துறாங்க. இதுக்கு உட்காந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அக்கா கனிமொழி அக்கா, நீங்க எப்படிக்கா இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் உள்ள வருவீங்க? எனக்கு மற்றவங்க உள்ள வர்றாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க எப்படி உள்ள வர முடியும்? ஒரு பெண்ணா இருந்து கொண்டு இவ்வளவு மட்டமா ஒரு குடும்ப வாழ்க்கை எழுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்க எப்படி இதை ஆதரிக்க முடியும்? நீங்க எப்படி கண்டிக்க முடியுங்கிறது எனக்கு சத்தியமா புரியல அப்படிங்கிறதா
அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. சரி, இது வந்து கைது செய்ய முயற்சி தான், கைது பண்ணிட்டாங்களாங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. அவரோட வீடியோக்களை நீங்கள் போய் பாருங்கள் நண்பர்களே. நான் உண்மைக்குமே சொல்கிறேன், மகாமட்டமாக பேசி வச்சிருக்காரு. ஒரு அரசாங்க ரீதியாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து வைக்கணுங்க ஒரு வாதம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியுதா? இல்லை. இவரை எதுவுமே பண்ண முடியாதனால இவரை வந்து நம்ம எதுக்கணும்னா தனிப்பட்ட தாக்குதல் மட்டும்தான் முதலமைச்சரை பண்ணணும். கட்சி ஆரம்பித்தாலும் சரி, முதலமைச்சர் பதவிக்கு அவர் வந்தாலும் சரி, இதை ஒன்றை பிடிச்சி தான் தொங்குறாங்க. இந்த மாதிரி பேசினா அவதூறு வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்குலாம் எத்தனை நாட்கள் ஆகும் தெரியுமா? ஸோ இதை ஒழிக்கணும். இந்த மாதிரி காவல்துறை வந்து எச்சரிக்கை எடுத்திருக்காங்க. தாவேக்காரங்களுக்கு இதான் உண்மை. நீங்கள் மாற்று கட்சியை நோக்கி விமர்சனம் முன் வச்சாலும் நாகரிகாவும் மரியாதையாகவும் வைக்கணும். ஏன்னா நம்ம கட்சிக்காரங்க யாராவது தவறாக இணையதளத்தில் வேற யாரை பற்றியாலும் தவறாக பேசியிருந்தாங்கன்னா அவங்க புகார் கொடுத்தாலும் தாவேக்காவினர் மேலையும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நீங்கள் விமர்சனம்னா என்ன, அவதூறுனா என்ன, ரெண்டுக்கு நடுவில் இடைவெளி புரிந்த அரசியல் பேசுங்க. இல்லைனா நடக்கக்கூடிய பின் விளைவுகளுக்கு நீங்கள் தயாராக இருங்க. ரெண்டுல ஒரு பக்கம் வந்துருங்கிறதுல இந்த கவர்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஸோ இவரை தேடித்தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறதா என்னுடைய எண்ண ஓட்டமாக இருக்கு. ஸோ இந்த ஒரு 15 நாள் அப்படிங்கிற அந்த சிறை வாழ்க்கை இருக்கலாம். மேபி அவரை கைது பண்ணாங்கன்னா அதை அவரை யோசிக்க வைக்கும். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது போல, இப்படி பேசினா தப்பு போல, நம்ம நாகரிகமாக இனிமேல் விமர்சனம் முன் வைப்போம்னு சொல்லி வெளியே வாங்க. நாகரிகமாக நீங்கள் பேசுங்க, ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நீங்கள் பேசுங்க, இன்னும் நிறைய ஜென்சி மீட்டப்பை நடத்துங்க. நாங்களும் அதற்கு தயாராக இருக்கோம். வா, நாகரிகமாக சண்டை செய்வோம்னு நான் சொல்கிறேன். அவதூறு தனி மனித தாக்குதல் போன தலைமுறையோட முடியட்டும். இந்த தலைமுறைக்கு வேணாம், நம்ம புதுசாக ஒரு அரசியலை கட்டி எழுப்புவோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்ற முதல் பாயிண்ட். இப்போ ரெண்டாவது, ஐயா சண்முகம் இருக்கார்ல, அவர் பாட்டு 7 இருக்கார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் எங்களுக்கு இருக்குது 3 ஆப்ஷன். திமுக அதிமுக 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாங்க, அதற்கு ஆதரவு தரணும். இல்லை தாவேக்கா வந்து மக்கள் தீர்ப்பு அடிப்படையில் அவங்க வந்து ஆட்சிக்கு வர முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நான் வாய்ப்பு தரணும். இல்லை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்த வாய்ப்பு தரணும். நாங்கள் ஒன்று கூடி தாவேக்கா பக்கம் போனோம், அதுவும் வெளியிலேருந்து ஆதரவு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப தெளிவாக இருக்கார். இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கம் எங்கேயாவது ஏதாவது நடந்துச்சுனாலும் அவர் விமர்சனம் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதாவது தலைமைச் செயலகத்தில் ஒரு பெட்டி ஒன்று வெளியே வச்சாங்க, அதில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த நடுவர் மன்றம் தீர்ப்பு ஒன்று நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி உதயநிதி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சு முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அது வரைக்கும் ஐயா தன்னுடைய விமர்சனத்தை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு தான் இருக்கார். அவர் பாட்டு 7 இருக்கார்ல, அவரை போயிட்டு முரசொலியில் என்னென்னமோ கொள்கை குன்று தீக்கதில்லை அன்னைக்கு எழுதுனீங்க, இந்த தேதியில் என்ன எழுதுங்க தெரியுமா நீங்கள் விஜயை பற்றி, அப்படிலாம் உட்காந்து ஒரு கட்டுரை ஒன்று எழுதி போட்டிருக்காங்க. ஐயா படிச்சிருப்பார் போல. நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம ஏன் தாவேக்காக்கு வெளியிலேருந்து ஆதரவுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப தெளிவாக நம்ம ஆதரவு கொடுத்துட்டோம். தாவேக்காவோட கூட்டணி வைக்கல. வெளியிலேருந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது, மக்கள் கொடுத்த தீர்ப்புக்காண்டி நாங்கள் இந்த பக்கம் நிற்கிறோம், வெளியிலேருந்து ஆதரவு தரோம், அரசாங்கம் தப்பு பண்ணாலும் சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு தெளிவாக நான் இங்கே ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைய வந்து இப்படி ஒரு கட்டுரையை போட்டு விமர்சனம் பண்ணா, இங்கே பாருங்க போட்டோ, கொள்கை பொடலங்காக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போட்டாப்புல மனுஷன். திமுக அதிமுக ஒரு பக்கம் பாஜக, இவங்கள மாதிரி கொள்கைவாதி யாரும் கிடையாதுங்க, எங்களை பேச வந்துட்டாங்க, என்னுடைய கொள்கை கோட்பாடு என்னுடைய நிலைப்பாடுகளை பற்றி பேச வந்துட்டாங்க, பேசுறதுக்கு முன்னாடி நீங்க யாரும் தெரிஞ்சுங்கன்னு சொல்லி இது அடி அடிச்சாலும் மொத்த விச்சுவல் வாரியர்ஸும் ஐயாக்கு நீங்க செய்ய பக்காவான ட்வீட். இது கொள்கை படலங்கிறது 1 நம்பர் ட்வீட். இந்த ட்வீட்டுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா இருந்த மனுஷனை முரசொலியில கட்டுரை எழுதி டென்ஷன் பண்ணி விட்டோம்னா அவர் தன்னுடைய தெளிவான ஒரு பார்வையை தெளிவான ஒரு நிலைப்பாடை இங்க பண்ணிட்டாப்ல. இது 2வது பாயிண்ட். 3வது, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிறந்த நாளுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்க. எனக்கு கடல் கடந்து பண்ணுவாங்க, நாடு கடந்து பண்ணுவாங்க. அந்தமான் நிக்கோபார்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன இடம். அந்த இடத்துல நம்ம அண்ணாக்கு ஒரு சில பேர் நலத்திட்ட உதவிகள் அண்ணாவோட புகைப்படத்தோட பண்றாங்கிறது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அண்ணாவோட புகைப்படத்தை வச்சு அந்த நலத்திட்ட உதவிகளை பண்றாங்கல்ல, அந்த தோழர்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல. ஏன் சொல்றேன்னா, இந்த உலகத்துல ஒன்று பண்ணா ஏதோ ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒன்று பண்ணுவாங்க. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒன்று பண்றாங்கல்ல, அது வந்து ரொம்ப நடக்கவே நடக்காது. நம்ம அண்ணன் ஒரு மேடையில் சொல்லியிருப்பாரு, எங்க நல்லது நடந்தாலும் நம்ம பசங்க தான் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒத்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்த மாதிரி சில பேர் நம்ம தாவேக்கால நம்ம அண்ணனுக்காண்டி செயல்படுறாங்கல்ல, இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் தெரியுமா இவ்வளோ தூரம் செயல்படுறாங்க? இந்த மனுஷன் வந்ததுலேருந்து இன்னைக்கு நான் 3 பாசிட்டிவ் நியூஸ் சொல்லுவேங்க. சைக்கிள் கொடுக்குறாங்கல்ல ஸ்கூலில், அந்த சைக்கிள் இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக சூப்பராக கொடுக்கலாமா டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குழந்தைகளுக்கு அந்த பிறந்தோன்னே அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தங்கம் மோதிரம் போட்டு வரவேற்பேன்னு சொன்னார்ல, 1 கிராம் மோதிரம் போட்டு வரவேற்கிற திட்டம் அறிஞர் அண்ணா இருக்கார்ல, அவரோட பிறந்த நாளில் நம்ம செயல்படுத்த போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். இதெல்லாம்
இதெல்லாம் எப்படி பண்ணுவார் விஜய் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க வாக்குறுதி கொடுக்கும்போது இந்த ஆரம்ப ஸ்டாப்பில். அதுக்கப்புறம் இந்த இப்போ இன்னைக்கு காலில் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க. 401 பேருக்கு மின்சாரத்துறையில் நம்ம வந்து வேலை போட்டு கொடுத்துருக்கோம். அதாவது டிஎன்பிசி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ₹1 காசு வாங்காமல் அவங்களுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அத்தனை பேரும் அண்ணாக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே வந்து ஜாலியாக சந்தோஷமாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு நம்ம மின்சார வாரியத்தை மாற்றுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் 15,000 பேரை மின்சார வாரியத்தில் சேர்க்கறதுக்கு டிஎன்பிசி மூலமாக சேர்க்கறதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கு. இப்போ இன்னைக்கு நான் பேசினா இப்போ உட்காந்து அந்த 3 பாசிட்டிவ் நியூஸை சொல்ல முடியும். இந்த மாதிரி இந்த மனுஷன் ஒரு பக்கம் நல்லதாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவரை சுற்றி ஒரு ஆறா இருக்குல்ல, அந்த ஆறா அந்தமான் நிக்கோபார் தீவு வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குதுன்னா என்ன சொல்கிறது? இதோட நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறதான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ அதை சொல்லிட்டு இன்னும் எவ்வளவோ நம்ம பேச வேண்டியிருக்கோ, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ நம்ம பேசுவோங்க. ஏன்னா மனுஷன் நிறையா செய்கிற ஒரு விஷயத்த யாராவது வெளியே எடுத்து கொண்டு வந்து சேர்க்கணும். இவரை ட்ரோல் பண்ணுறோம், அவரை ட்ரோல் பண்ணுறோம், இவரை கலாய்க்கிறோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய தலைவர், நம்மளுடைய முதல்வர் ஒரு விஷயத்தை ஆக்கப்பூர்வமாக செய்யும் போது அது 10 பேருக்கு நான் கொண்டு போய் சேர்த்தாலும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த விஷயத்தில் நான் பிரதானமாக கவனம் செலுத்துவேன். அதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் சேர்த்து சொல்ல முடியுமோ நிச்சயமாக நம்ம பேசுவோம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.